மூலனூர் காவல் நிலையத்தில் விவசாயிகள் புகார். முதல்வர் விஜய் எங்களின் பணத்தை மீட்டு தருவார் என்ற நம்பிக்கையில்தான் வந்துள்ளோம். விவசாயிகள் உருக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா மூலனூர் அருகே நீலியப்பகவுடன் வலசு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பல ஆண்டுகளாக கண்வெளி விதை சாகுபடி செய்து வரும் நிலையில் பல தனியார் நிறுவனங்கள் பண மோசடி செய்துள்ளதாக மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விவசாயி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நாங்கள் கடந்த 15 முதல் 20 ஆண்டுகளாக கண்வெளி விதை விவசாயம் செய்து வருகிறோம். இந்த மூலிகை பயிர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கு இதுவரை எந்த முறையான ஒழுங்குமுறையும் இல்லை. இதனால் பலமுறை மோசடிகளுக்கு உள்ளாகியுள்ளோம். ஜேம்ஸ் நிறுவனம் எங்களுக்கு சுமார் 4 கோடி வரை வழங்க வேண்டும். அதன் மட்டும் 15 விவசாயிகளுக்கு 2 கோடி 40 லட்சம் வரை நிலுவையில் உள்ளது. மேலும் ரெட்லீஃப் நிறுவனம் 112 கோடி வரை வழங்க வேண்டியுள்ளது. அந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 150 முதல் 200 விவசாயிகள் வரை இருக்கலாம். இன்னும் பலர் வெளியில் வராததால் முழு விவரங்கள் தெரியவில்லை. திருப்பூர் மாவட்டம் முழுவதும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், மூலனூர், கலிமந்தயம், காரியாம்பட்டி, பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி, கரூர் உள்ளிட்ட பல பகுதியில் இந்த கண்வெளி விவசாயம் நடைபெற்று வருகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு தகுந்த விலை நிர்ணயம் இல்லை. அரசு நேரடியாக கொள்முதல் செய்து இந்த பயிரை முறைப்படுத்தினார் விவசாயிகளுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இதற்கு முன் இருந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பலமுறை காவல் நிலையங்களை அணுகியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் விவசாயிகளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எங்களின் பணத்தை மீட்டு தரவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த புகாரை அளிக்க வந்தோம். தற்போது 15 பேர் மட்டுமே புகார் அளித்தோம். இன்னும் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். விரைவில் ஆட்சியிடம் மனு அளித்து பின்னர் சென்னை சென்று முதல்வரை நேரில் சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புகிறோம் என்றார். தாராபுரம் செய்திகளுக்காக தவசி நியூஸ் செய்தியாளர் முனியப்பன். நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா மூலனூர் கிராமத்தில் நீலியப்பகவுண்டர் வலசில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி கண்வெளி விதை விவசாயம் நீண்ட காலமாக ஒரு 15-20 ஆண்டு காலமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் மோசடியாக பல முறை நாங்கள் புகாருக்கு உட்படுத்தப்பட்டு புகார் அடிப்படையில் எங்களுக்கு நிறைய பணம் வரல. ஜேம்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட 15 விவசாயிகளுக்கு ஒரு 2 கோடி 40 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும். ரெட்லீஃப் நிறுவனம் அப்படிங்கிறது 112 கோடி கொடுக்கணும். அவங்க ஒரு 150-200 விவசாயிகள் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் நிறைய அறிமுகம் இல்லாதனால தெரியல. இன்னும் தெரிய வரும்போது நிறைய கம்ப்ளைண்ட்டுக்கும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க விவசாயிகள். இதை அணுகுமுறை பண்ணி நம்மளுடைய முதல்வர் இப்போ நல்ல முறையில் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல லாண்ட் ஆர்டரில் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் விவசாயிகளை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அடிப்படையில் விஜய் அப்படிங்கிற முதல்வர் புதுசாக பொறுப்பேற்று விவசாயிகள் ஏதாவது எங்களை மேடேற்றுவார், கரை சேர்த்து விட்டுருவார், இந்த பணம்லாம் மீட்டு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை. ஆட்சி அதிகாரம் அடக்குமுறைன்னு சொல்லி எங்களுக்கு பல முறை நாங்கள் ஸ்டேஷனில் அணுகணும். எங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கல. இப்போ முழுசாக முதல்வருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த புகார் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறோம். முன்னே இந்த ஒரு 15 பேர் தான். இன்னும் 500 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லாக, ஒட்டஞ்சத்திரம் அந்த திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக, ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா ஃபுல்லாக, மூலனூர், கலிமந்தயம், கரியாம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரங்கள், பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி, கரூர், இது சுற்று வட்டாரங்கள் எல்லாம் இந்த கண்ணுவெளி விவசாயம் நீண்ட காலமாக மூலிகை பயிராக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இதை யாரும் எந்த ஒரு முறைப்படுத்தலை. இதை எங்களுக்கு முறைப்படுத்தி தகுந்த விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை முதல்வருடைய கவனத்துக்கு நான் எடுத்து செல்கிறேன். தனிப்பட்ட நபராக நான் ஒரு விவசாயியாக எடுத்து செல்கிறேன். வேண்டுகோள் வைக்கிறோம், பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் முதல்வர் நேராக கண்ட நான் மனு கொடுக்கறதுக்கு நான் சென்னை போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் முதல்வரே அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம நேராக முதல்வரே சந்திக்கிறதுக்கு நாங்கள் விவசாயிகள்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி அதுக்கு அடுத்த ஒரு 15 நாளில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு முறை பிரகாரம் என்ன லாண்ட் ஆர்டரோ அதன் பிரகாரம் முறை பிரகாரம் அணுகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் முதல்வர்கிட்ட டைம் கேட்டுட்ருக்கோம். என்றைக்கு விரைவில் போய் நாங்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடத்துவோம். பேர் பழனிசாமி, நீலியப்பகவுண்டர் வலசு. உங்கள் விவசாயிகளுடைய பேரும் சொல்லிடலாம். செல்வராஜ்.